இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த அரம்சை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகிற ஆதரவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உள்ளபடியே சொல்லணும்னா எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருகிறது. என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தாலும் அந்த டாபிக்ஸினுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக உணர்ந்துருக்கிறீங்க. இது எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்கள் பேச போகிற இந்த விஷயத்த நீங்கள் நிறைய உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய உறவுகள்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறீங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆசிரியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும் ஆசிரியர்கள் இதை வந்து பார்க்குறாங்க. பெற்றோர்கள், குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலையில், இந்த வளர் நிலையில் இருக்கிற பிறந்ததுலேருந்து, ஏன்னா டாபிக்ஸ்லாம் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்குற அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, அவங்கள வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, லெட்டர்ஸ் போடுறீங்க. முடியல. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு இதுதான் தேவை, இதுதான் எங்களுக்கு தருகிற பெரிய உற்சாகம். அடிக்கடி டாக்டரை தான் சொல்லுவாங்க, டாக்டரை சந்திக்கும் போது சொன்னாங்க இல்லையா, எப்போல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களாம், டாக்டர் அந்த டாபிக் சூப்பர், இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு. நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்டே அதான் சொல்கிறோம், பார்த்துட்டு இருக்கவங்களும் அதான் சொல்கிறோம். அரம்சை அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இருக்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெசன் மாதிரி. இது ஒரு பாடம். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும், அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம், சில இடங்களில் 5 வாரம்லாம் போகும். நீங்கள் இதை வந்து ஒரு லெசன் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியல, ஐயோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா கவலையப்படாதீங்க. இது நம்ம மாதா தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லையும், நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக ஒரு பெரிய நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், கற்றுக்கொள்வதற்கான விஷயம். ஒருவேளை இதை நான் தெரிஞ்சுட்டு இதை போய் நான் வெளியே சொல்லணுன்னா கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? பொதுவாக ஒரே ஒரு கேள்வி எல்லாத்துட்டையுமே, ஸ்கூல் எதுக்கு நினைக்கிறீங்க? படிப்பு மட்டும் நாங்க சொல்லி தரதில்ல, உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்க சொல்லி தரோம். எதுவுமே தெரியாம நீங்க பாஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, அந்த குழந்தைகளோட தனிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கல. ஸ்கூல்ல போனா மிஸ் திட்டுவாங்க, சாப்பிட்ரு அப்படி சொல்லி தான் நம்ம சாப்பாடு ஊட்டுறோம். How to eat அப்படிங்கிறது schools cannot teach after 3.5 years. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணும், யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்றதை அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்னென்னலாம் பேச போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்கள். அந்த 8 டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 தான் இருக்குமாமா. அப்போ நம்ம குழந்தைக்கு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எனக்கு அது கிடைக்கல பாப்பா, எனக்கு அது கிடைக்கல, அதனால நீ போ சிங்கிங் கிளாஸுக்கு, பக்கத்து வீட்டு சிலம்பம்க்கு நீ போ, அவங்க இந்த ஸ்கூல்ல போட்டாங்க அதனால அதுதான் பெஸ்ட் ஸ்கூலு, இவங்க 150 வருஷம் ஸ்கூல், அது 100 இயர்ஸ், இது 10 இயர்ஸ், இது டிஃப்ரெண்ட். எண்ட் ஆஃப் த டே இது உங்களோட குழந்தை. உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குது, உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும், உங்க குழந்தைக்கு என்ன நல்லா வருதோ, இன்னும் உங்க குழந்தைக்கு அவங்க சொல்ற மாதிரி பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். I too have 2 sons. 2 பேருமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நான் இவனை எப்படி வளர்த்தேனோ அவனை எப்படி வளர்க்கணும், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதனால உங்களோட சைல்டுக்கு என்ன நல்லா வருது, அவனுக்கு அது எந்த growthக்கு என்ன பெட்டரா இருக்குன்னு சூஸ் பண்ண வேண்டியது பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஸ்கூல் சூஸ் பண்றீங்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. As a school, as a teacher, as a management, they can only do what is given to them. அவங்க அதுல இருந்து தாண்டி போறதுங்கிறது அவங்களோட சிஸ்டமுக்கு கஷ்டம். ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, அப்புறம் 2 பேர் மட்டும் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களால கொஞ்சம் தான் ஹெல்ப் கொடுக்க முடியும். பாக்கி பேரண்ட்டை கூப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரி நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. 38 பேருக்கு நான் கண்டினியூ பண்ணுவோம் இல்லை மேம், ஐ கேனாட் டீச் 1 to 10 ஃபார் தெம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்டை கூப்பிடுவாங்க. மேம் கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்துக்குங்க. கோவிட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நீங்க சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். பிகாஸ் கோவிட்ல நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. பட் ஈவன் டில் டுடே ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. அப்போ நாங்கள் பேரண்ட்டை கூப்பிடுவோம், மேம் உங்ககிட்ட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஸ்கூல்னால இவ்வளோதான் மேம் பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதை கொஞ்சம் கைட் பண்ணிக்கங்க. எல்லா கிட்ஸ் ஒரே மாதிரி வராது. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் இவங்களுக்கு எல்லாம் பிளே கண்டிப்பா தேவை, எக்ஸ்ட்ரா பிளே கண்டிப்பா தேவை. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பேசுறாங்க, ஓவரா நம்ம இது பண்ண, அவங்களுக்கு தீனி கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா தீனி போட்டுட்டே இருக்கணும். ஆஸ் அ பேரண்ட் கண்டினியூஸா கொடுக்கணும் நீங்க. ஸோ நீங்க டீச்சரா இருக்கும்போது அந்த மாதிரி கிட்ஸ் வந்தாங்கன்னா அவனுக்கு ஏபிசிடி தெரியும், நீங்க ஏபிசிடி சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் போய் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் நேம் எல்லாம் கரெக்டா வச்சிரு, அதுக்குள்ள நீங்க ஏபிசிடி முடிச்சிடலாம். பிகாஸ் ஹி ஆல்ரெடி நோஸ் இட். நீ கமான் எனக்கு சொல்லி கொடு, நீ போய் எனக்கு அதை எழுதி காமி, அவனுக்கு உங்களோட அசிஸ்டண்ட்டை வச்சுக்க வேண்டியதா, பிகாஸ் யூ ஆல்ரெடி நோஸ் இட்.
ஸோ நமக்கு ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க குழந்தைங்க, நமக்கு ரொம்ப ஓடி ஆடிட்டு இருக்காங்கன்னா ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த சில்ட்ரன் சொல்லி. அவங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், ஸ்கூலில் பிடி மாஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இட் கெட்ஸ் மச் பெட்டர். இந்த எக்ஸ்ட்ரா டைம், அந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப டிவி காமிக்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஈவினிங் அவங்களுக்கு அந்த டைமை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது. மேஜர் ப்ராப்ளம் இப்போ கரண்ட் பேரண்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ங்கிறது ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ரெண்டுமே. there is no time. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டைம், அந்த ஃப்ரீ டைம்ல அவங்க என்ன பண்றாங்க, அது அவங்களுக்கு அந்த தேவையான விஷயத்த பண்றாங்களா இல்லையா, அதுதான் நமக்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு மீல் ஆர் 2 மீல் அஸ் அ பேரண்ட் நம்ம ஊட்டணும். அப்போதான் நமக்கு அதோட கஷ்டம், அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காதுன்னு நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் ஃபுட்டை ஃபீட் பண்றதுக்காக. இதுதான் 3வது பாயிண்ட். குழந்தைங்களோட இந்த 2 to 6 years கிட்ஸ் பொறுத்த அளவுக்கு இட் இஸ் நாட் லைக் இப்படி இருக்கணும் இதுதான் ரூல், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சம் கிட்ஸ் ரைட் அ லிட்டில் பிட் லேட்டர். கொஞ்சம் குழந்தைங்க பேசுறது கொஞ்சமே லேட் ஆகலாம், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுறதுல அவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன், பட் பேரண்டல் அந்த பையன் பண்றான் இந்த பையன் பண்றான், அவனை நீங்க ஸ்டேஜ்ல ஏத்தல, இவனை மட்டும் நீங்க பேச விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம பண்ணும்போது குழந்தையே ஸ்ட்ரெஸ் ஆயிடுது எண்ட் ஆஃப் த டேல. அதனால ப்ளீஸ் உங்களோட குழந்தைய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது என்னோட குழந்தை, என் குழந்தைக்கு மேத்ஸ் நல்லா வருது, இது இங்கிலீஷ் டிஃபிகல்ட், என் குழந்தைக்கு இது நல்லா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, நம்ம குழந்தைக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தைக்கு என்ன வரலையோ அது பொறுமையாக நம்ம எப்படி கைடு பண்ணலாம். ஆஸ் அ டீச்சர் அண்ட் பேரண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தைய நல்லா பண்ண. ஏன்னா 8 hours ஸ்கூல்ல இருக்காங்க, பாக்கி மணி நேரம் உங்களோட இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மினிமம் இன்னொரு 6 to 7 hours தூங்குறாங்க. ஸோ நீங்க தெளிவா வச்சிருக்கிறது கையில மேக்ஸிமம் 3 hours or 4 hours. அதுல 2 hours சாப்பாடு தூக்கம் பாத்ரூம்லேயே போயிடும். பாக்கி நீங்க ஒரு 2.5 3 hours தான் நீங்க கையில தெளிவா வச்சிருக்கீங்க. அந்த 2 hours நீங்க குவாலிட்டி டைம் அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் குழந்தையோட கண்ணை பார்த்து, ஃபோன் டிஸ்டர்ப் ஆகாம, கிச்சன் டிஸ்டர்ப் ஆகாம குழந்தையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க உங்க குழந்தை புரிய வைக்க முடியும். யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்டு இஃப் நாட். எந்த சைல்டும் ஏபிசிடி வரணும் பெருசா படிக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. As a 1-year-old parent, the first thing what you need to do is enjoy and spend quality time. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ABCD 1 2 3 எல்லாம் தெரியும் அவசியமே இல்லை. இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வரும். அந்த நான் சொன்ன அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பாக as a parent நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் டீச் பண்ணலாம். இப்போ ஒரு கார் பிளேட் ரெக்டாங்குலராக இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை, சொல்லியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதுக்குன்ட்டு நீங்கள் ப்ரீகேஜி புக்கை திறந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ரைட்? ஆஸ் அ டீச்சர் உங்களோட பாயிண்டிங்க 2 things. இப்போ பேரண்டோட கண்டிஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரண்ட் ஜெனரேஷனில் எல்லாருமே ஒர்க்கிங், கண்டிப்பாக டைம் இல்லை. அப்போது நம்மளோட சைட்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன், கண்டிப்பாக ஒரு டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன் பேரண்ட் கிட்டங்கிறது ஃபஸ்ட்டே கிளாரிட்டி இருக்கணும். அந்த ஸ்லீப் இதெல்லாமே நமக்கு எப்படி பண்ணுறாங்க, இந்த 4-5 விஷயம். when I give a talk for kindergarten parents, என்னோட மெயின் பாயிண்ட்ங்கிறது ஸ்லீப், ஃபுட், இந்த மாதிரி இந்த 10 நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், பாக்கி டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தால் தே கம் டு மீ, நாங்கள் கிட்ட அசஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எதாவது டெஸ்ட் வேணும்னா நான் ஐ வில் கம் டு யூ. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைக்கு ஃபுல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஆஸ் அ டீச்சர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேரண்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே என்னன்னா 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்கள் எதுக்கு பண்ணல, நீங்கள் சண்டை நடக்குது. தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். எண்ட் ஆஃப் த டே குழந்தையோட பெஸ்ட்டுக்காக நீங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணீங்கன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு த பெஸ்ட் ஃபார் யுவர் சைல்டு. இங்கே நாங்கள் ஸ்கூல் இப்படி சொல்லிச்சு நீங்கள் இதை பண்ணல, தேவையே இல்லை. நம்ம கிட்ட நல்லா வரும், டெஃபினட்டாக நல்லா வரும். லேட்டாக வந்தாலும் நல்லா வரும் எனக்கு தெரிஞ்சு. பட் அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஹோவர்ட் கார்டனோட ஐக்யூ ஆஃப் இன்டெலிஜென்சஸ்லேருந்து உங்கள் சைல்டோட பெஸ்ட் கெப்பாசிட்டி என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தட் வில் கிவ் யூ an idea on how to bring up the child. ஸோ தேங்க்யூ டாக்டர். ஒரு பெரிய டீட்டெயில்டான ஒரு விளக்கம் இல்லை, நீண்ட விளக்கம். இதில் சில பேருக்கு கன்வின்ஸ் ஆயிருக்கலாம், சில பேர் இன்னுமே எனக்கு கொஞ்சம் இருக்கா, அப்படி இருக்கா சார்? இல்ல இருக்க ரெடி ஆயிட்டீங்க. அவங்க என்ன தெளிவா இருக்காங்கன்னு தான் எனக்கு கேட்கணும். என்ன தெளிவாயிட்டீங்க? கூட அந்த மைக்கு பிடிங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றீங்களா? ரகசியம் என்ன? ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி என்ன வந்து ஒரு சைல்டுக்கு தேவை, ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மோரோவர் வந்து சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ் வைக்கும்போது இதுதான் நம்ம திணிக்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ வாட் எவர் த சைல்ட் லேர்ன்ஸ் இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி லைக் நிறைய பேரண்ட்ஸ், நான் பேசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து ரெப்யூட்டேஷன், ஸ்கூல் வந்து பெருசாக இருக்கா, நம்ம போய் சொல்லும் போது இந்த ஸ்கூலில் நம்ம சைல்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கும் வந்து ஓகே நம்ம சைல்டும் அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு சைல்டு படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றது மைண்ட் செட் வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து முடிவெடுக்கணும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இப்போ வந்தாச்சு. ரோல் கிளியர் ஆயிட்டீங்க, கிளியர் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆமா. ஓகே, குட், தேங்க்யூ, சூப்பர். நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது வந்து போய் சேர்ந்துருக்கு. அது அவங்களுக்கு ஏதோ இதாக இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்குள்ளே வந்து அந்த கனெக்ஷன் வந்து இல்லை. வை? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி என்னோட எல்கேஜி யூகேஜி டீச்சர் எனக்கு இப்போயும் தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோட 5th டீச்சர் வரைக்கும் தெரியும். பட் நீங்கள் வந்து இப்போது இந்த ஜென்ரேஷனில் ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிலேருந்தே த்ரூ மெசேஜஸ் அவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு கன்வே பண்ணிடுறாங்க. அதை தாண்டி அந்த எங்கள் குழந்தைய பற்றி சொல்லாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் டவுட்னா கூட உங்களை வந்து எங்களால் ரீச் பண்ணவே முடியல. இப்பயுமே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. வை? பிகாஸ் மார்னிங் நான் ஸ்கூலுக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்மால் மீட்டப்போ இல்லை ப்ரேயர் சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதில்ல. ஈவினிங் வந்து ஆஃப்டர் த பெல் போகும்போதும் அவங்க ஸ்டாஃப் ரூம் போகிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இப்பயுமே இருக்குது. அந்த ஆய்மாக்கா மெய்டு ஆன்டிஸ் தான் வந்து குழந்தைகளை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நடுவில் அந்த பாண்ட் வந்து இட்ஸ் நாட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதே இல்லை. தட்ஸ் த ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங். எனக்கு இந்த இதுக்கு ஐ வாண்ட் டெல் ஒன் திங். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நம்ம படிக்கும் போது, தட் இஸ் யூ அண்ட் ஐ மீன் யூ ஆல் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரம் ஈவன் வி அண்ட் ஆல் ஸ்டடி, இட் வாஸ் அ வெரி ஸ்மால் என்வாயர்மெண்ட். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 2500 சில்ட்ரன் இருக்காங்க வேறு வேறு செக்ஷன்ஸில். அப்போது ஒரு டீச்சரோட அந்த ரூட்டீன், அதுக்காக தான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னு ஒன்று வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் 3 times a year or 4 times a year உங்களுக்கு 1-to-1 டைம் கிடைக்குது உங்களோட சைல்டோட. அதை தவிர உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சைல்டை பற்றி பேசணும்னா நீங்கள் இமெயில் போட்டாலோ வாட் எவர் நீங்கள் போட்டாலும் யூ கேன் கோ அண்ட் மீட். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எப்படி வளர்ந்தோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் நம்ம இப்போ கரண்ட்டாக வைக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். கரண்ட் ஜெனரேஷனுக்கு அது நாட். அதுக்காக தான் கிண்டர் கார்டன், ஐம் டாக்கிங் ஹையர் கிளாஸை விட்டுருங்க. கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அவைலபிள், கால் பண்ண அவைலபிள். கிண்டர் கார்டன் ஆல் ஸ்கூல்ஸ் நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட் த ஸ்கூல்ஸ் த வேர் ஐ எம் கோயிங் ஆர் வேர் எவர் தே ஆர் கோயிங், எனக்கு தெரிஞ்சு தே ஆர் அவைலபிள். கண்டிப்பாக ஏதாவது மெசேஜ் போட்டாலும் தே வில் கால் பேக். அட்லீஸ்ட் அப் டு grade 1 எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் த ஸ்கூல்ஸில் திஸ் இஸ் கண்டிப்பாக அவைலபிள். எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ அபவுட் அ ஃபியூ ஸ்கூல்ஸ். 80% ஸ்கூல்ஸில் அவைலபிலிட்டி கிண்டர் கார்டனில் இருக்குது. ஹையர் கிரேட்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்ங்கிறது இருக்கிறனால அந்த டச்சுங்கிறது கண்டிப்பாக விட்டு போயிடுது. அது ஐ அக்ரி. அதுக்காக தான் அந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங், அதுக்கப்புறம் ரீகனெக்ட், குழந்தை வந்து ஏதோ பண்ணுது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு they make us come to the school and do that. And the main issue now is because the system has changed. நம்ம சிஸ்டமை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஹோம்ஒர்க் வந்து எல்கேஜிலேயே வந்து ஹோம்ஒர்க் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வீக்கெண்டு ஃப்ரைடே அப்படி வருதுன்னா நிறையா பென் பண்ணிடுறாங்க குழந்தைங்கள வச்சுட்டு. ஃப்ரீயாக ஒரு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக வந்து அதுங்க விளையாடுறதுக்கோ எதுவுமே பண்ண முடியல. சாட்டர்டேவும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற, சண்டேவும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி வச்சு தான் அதுக்கப்புறம் ஸ்கூல் கரெக்டாக அந்த நைட் அப்படி 2 days ஃப்ரீயாகவே அந்த குழந்தைங்க வந்து இருக்கிறது இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹோம்ஒர்க், அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுற மாதிரி. ஏன்னா நாங்கள் தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்க அவங்க பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வேலை செய்கிற ஸ்கூல் வந்து இட்ஸ் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல், நோ ஃபீஸ், ஹோம்ஒர்க்கே கிடையாது. ஏன் சேர்த்தலை எங்கள் ஸ்கூலில்? இது மாதிரி உங்களை சேர்க்கல, நான் சேலத்தில் வந்து எப்படியா சேர்த்துறது அப்படி இல்லை. ஏன் நீங்கள் தேடி ஓடுறீங்கல்ல? ஏன்னா இப்போ நிறைய சிக்கல் இருக்குது. ஹோம்ஒர்க் நீங்கள் ஏன் அதிகமாக கொடுக்குறீங்க கேள்வி கேட்குறீங்க. உங்கள் கிளாஸ்லேயே இருக்க 4-5 பெற்றோர்கள் வந்து ஏன் மேம் நீங்கள் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறது இல்லைன்றாங்க. இப்போ ஹோம்ஒர்க்கு இல்லாமல் ஸ்கூல்ஸ் நிறையாலாம் இருக்குது, நீங்கள் அங்கே போகிறது இல்லையே. போய் 1 weekலயே இப்போ எல்கேஜி சேர்க்குறோன்னா போய் 1 weekலயே அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க. அதான் நான் சொல்கிறேன். பிளண்டாக தெரியுது. ஓகே, இந்த ஸ்கூலில் வந்து நான் நாட் ஒன்லி இந்த ஸ்கூல் இல்லை, பொதுவாகவே பெரிய பெரிய பள்ளிகளில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே எங்கள் ஸ்கூலில் வாங்க, எங்கள் டீச்சரோட ஒரு மணி நேரம் உட்காந்து ஜாலியாக பேசுங்க, டீ சாப்பிட்டு போங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? எப்போ வேணால் நீங்கள் வரலாம், எப்போ வேணால் உட்காந்து பேசலாம். இந்த டைம் தான் வரணும், இந்த டைம் தான் வரக்கூடாதுலாம் இல்லவே இல்லை. ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க? தட் மீன்ஸ் நான் உங்களை குறையா சொல்லலை, அதுக்குன்னு வந்து அது பெஸ்ட்டு இது அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அங்கே இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் வேறு, இங்கே இருக்கிற விஷயங்கள் வேறு. நீங்கள் தேடி போகிறீங்க. என் குழந்தை இந்த இடத்துக்கு போனால் அதெல்லாம் நிறைய கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. யூ ஆர் த எங்கேயாவது போய் இந்த டீச்சர் போய் அம்மா நீ வந்தே ஆகணும்னு காலைல விழுந்தா கூப்பிட்டு போகிறாங்க கிடையாது. அவங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க.
ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு சொல்லித்தரலாம், ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் அங்கே என்ன நடக்கும், அங்கே இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறைய விஷயம் அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் தானே போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நிறையா கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? சார் சம் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நிறைய கேர் எடுத்து இது பாத்துக்கிறாங்க. அங்கே கூட்டு போகன்றேன் நான். சிம்பிள் வே. ஒருத்தர் சொன்னார், அங்கன்வாடி சொன்னீங்களே, அங்கன்வாடி வந்து கணக்குக்கு யாரோ சொன்னாங்களே, நீங்களாம்மா சொன்னீங்க, சாரிம்மா கோச்சிக்காதீங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கன்வாடி வந்து கணக்குக்கு வந்து எழுதிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அங்கன்வாடி கணக்குக்கு செய்யல, கவர்மெண்ட்டுடைய செயல் திட்டத்தில் அருகாமையில் இருக்கிற குழந்தைங்களை கம்பல்சரி அவங்க என்ட்ரி போட்டே ஆகணும். அது எதுக்குன்னா அந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு இல்லை, அந்த குழந்தைய நியூட்ரிஷனில் கொண்டு வர்றதுக்கு. தட் இஸ் எ கவர்மெண்ட் பிளான். நீங்கள் கணக்குக்கு நம்ம நினச்சிக்காதீங்க. வி பிலாங் டு தட் பிளேஸ். நான் கவர்மெண்ட் சைடில் இருக்கிறனா எனக்கு தெரியும் வை வி ஹாவ் அங்கன்வாடி. பால்வாடி எதுக்குன்னு உங்களுக்கு அதில் போயிருந்தவங்களுக்கு தான் தெரியும். அங்கே போன நல்லா கொடுப்பாங்க, சாப்பாடு தான் நல்ல உருண்டை, நியூட்ரிஷன் உருண்டை, நல்ல சாப்பாடு சுட சுட அங்கேயே சமைச்சு சுட சுட கொடுப்பாங்க, சாப்பிட்டு நல்லா ஆடு தூங்கு. இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவே. வந்து நாம் போய் உக்காந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்காது. பட் நாம தான் ஓடுறோம், நாம தான் தேடுறோம், நாம தான் ஓடுறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இது வந்து கணக்குக்கு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்கு. சரி, வாட் எவர் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த, அதாவது நம்ம கடந்த வாரங்களில் ஆரம்பித்த இந்த தலைப்பு ஏறக்குறைய ஒரு 4-5 வாரம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்போ எண்ட் ஆஃப் த டைம் இப்போ வந்து நிற்கிறோம். என்ன டேக் ஆஃப் பண்ண போகிறோம், என்ன எடுக்க போகிறோம்னா, அழகாக என்ன எடுத்துகிட்டு போகலான்னே வந்துட்டு இருக்கிறவங்களே அவங்க சொல்லியிருக்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. சரி, பெற்றோர்களுடைய ரோல். இப்போ ஏன் இதை நம்ம பேசுகிறோன்னா, இந்த குழந்தை நாளைக்கு சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு உண்டு. அந்த என்னை நம்பி அனுப்பிய அந்த குழந்தையை நான் எந்த விதத்துலையும் ஏமாத்தாமல், அந்த பெற்றோர் எந்த எதிர்பார்ப்பில் வந்தாங்களோ அதை வந்து கூடுமான வரைக்கும் 100% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான இதில் இருக்குது இல்லையா, நம்ம அதை டாக்டர் சொன்னாங்க. அப்போ அந்த கூடுமான வரைக்கும் அதை செயல்படுத்துவதற்கு அவங்களும் தயாராக இருந்து பண்ணுறாங்க. இப்போ ஆசிரியர்கள் பக்கத்துலேயும் இந்த சில சிக்கல் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. உடனே இப்போ நீங்கள் என்ன எங்களையே சொல்கிறீங்களா, பெற்றோர்கிட்டே சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் நல்லா கரெக்டாக கொண்டு போகிறீங்களா? தேர் இஸ் சம் ப்ராப்ளம், இல்லைன்னு சொல்லலை. ஏன் அந்த ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கேயும் சில புரிதல் குறைவாக இருக்குது. இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும். இப்போ மிஸ் சொன்னாங்க, நடத்தின ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுதுன்னு. அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் நடத்தும் போதே அந்த குழந்தை வந்து எனக்கு தெரியும் பேசுனா, அது அந்த குழந்தைங்க எப்பயுமே என்னென்னா, அது ஒரு ரெகக்னைசேஷன் ஆசைப்படும். நமக்கு தெரிஞ்சு சொல்லிட்டோம்னா, வெரி குட், சூப்பர், நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது திருப்பி அது ஆசைப்படும். ஓகேவா? அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அது இன்னும் பூஸ்ட் தான். ஸோ குட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு, இப்போ இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி வாங்கடா, இப்போ இவர் சொல்கிறா அப்படி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நாம் என்ன நினைக்கிறோம், அது எனக்கு அன்வான்டாக இருக்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றது இல்லாமல், குழந்தைகளையும் புரிந்து கொள்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப இருக்கிறீங்க அதிகமாக. எல்கேஜி யூகேஜிலாம் ஏன் இந்த இடத்த வந்து ரொம்ப மையமாக நாங்கள் பேசுகிறோம், ஏன் இந்த எபிசோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு புது உலகத்துக்குள்ளே வர குழந்தை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் எங்களுடைய சேஃப் சைட்லேருந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே, ஒரு குட்டி சமூகத்துக்குள்ளே அந்த குழந்தை போய் உள்ளே உட்கார போகுது. அப்படி உள்ளே உட்காரும் பொழுது அது நிறையா ஃபேஸ் பண்ணும், நிறையா சிக்கலை வந்து ஃபேஸ் பண்ணும். அப்போ இங்கே வந்து 2 பேருமே அழகாக நீங்கள் பேலன்ஸ்டாக, இந்த நடு ரோட்டில் நிற்க வைக்கிற குழந்தை மாதிரி இல்லாமல், அம்மா சொன்னாங்களே, இவங்க இங்கேருந்து தள்ளி விட்டுறாங்க, அவங்க அதை ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வச்சு 2ஐயும் போட்டு நடுவில் நிற்க வச்சு, இந்த குழந்தைக்கு பயங்கர ஒரு பிரச்சனை. நம்ம இவங்க சொல்கிறத இவங்களோட இதுக்கு விஷயத்துக்கு போகலாமா, இல்லை இவங்க விஷயத்துக்கு போகலாமா, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற அந்த குழந்தைங்களை நீங்கள் சரியானபடி வளர்க்கணும்னா, அது இந்த குழந்தை, இந்த வயசு குழந்தை என்ன 3.5 வயசு குழந்தைங்க என்ன தெரியும், அவங்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்கும், அது சிந்திக்குமா, தனியாக சிந்திக்குமா? ஏங்க சொல்லவே சொல்லாது. எனக்கு யூரின் வருதுன்னு சொல்ல தெரியாது, ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணும், டாய்லெட் போகணும்னு சொல்ல தெரியாது. அதை பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து சொல்லாமல் வளர்க்க போகிறதும் கிடையாது. கண்ணு போயிடு கண்ணு தான் சொல்கிறாங்க, பட் முடியல. அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு டாலரன்ஸ் தேவைப்படுது, ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம். சரி, ஓகே, இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வளரணும், சரி ஓகேன்னு சொல்லணும். நீங்களும் நம்ம பக்கமும் அந்த ஒரு ரோலை எடுத்தே ஆகணும். நான் எல்லாம் அங்கே அனுப்பிட்டேன், அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க, நான் தான் பணம் கட்டுறேன்னா 50,000 60,000 1 லட்ச ரூபா பணம் கட்டுறேன்ல, அவங்க பார்க்கட்டும், பார்க்காம என்ன அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்களும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய ரோலும் அப்படி தான். இப்போ நமக்குன்னு சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். கரெக்டு,
நான் அந்த குழந்தைங்களோட இருக்கிற நேரமே 2 மணி நேரம் தான். இதில் போய் நான் என்ன செய்யறது? எதுக்காக அந்த 2 மணி நேரத்துக்கு மீறி இருக்கிற அத்தனை மணி நேரத்துக்கு ஓடுறீங்க? அந்த குழந்தைக்கு தானே ஓடுறீங்க. ஸோ ஃபிக்ஸட் டைம், குவாலிட்டி டைம். டாக்டர் அடிக்கடி அந்த வார்த்தை அப்படியே காயின் பண்ணிட்டே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆஸ் அ பேரண்ட் நாம தான் கொண்டு போய் அழகாக ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரெஷர். எங்க இருந்துச்சு இந்த ப்ரெஷர்? பியர் ப்ரெஷர். அதுல வேற பயங்கர பியர் ப்ரெஷருங்க. கரெக்ட் தான். நான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. அவர் தான் சொன்னாரு, நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றோம்ல பசங்க கெட்டு போறாங்க பக்கத்துல இவங்க சொல்லி, இது பியர் தான். அவங்க பேரண்ட் இப்படி போட்டாங்க, அந்த பியர்ஸ் தான். இது அடல்ட் பியர்ஸோட ப்ரெஷர்னால தான் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இந்த குழந்தை நல்லா இப்படி பேசுது, மேபி அங்கே போட்டா நம்ம குழந்தை இந்த குழந்தை மாதிரி ஆயிருமே அப்படின்னு நம்மளும் அந்த ப்ரெஷர்ல சக்கம்பாய் தான் அங்கே போய் போடுறோம். இல்லை, இப்போ நம்மளோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. பேரண்ட் ரோலும் முக்கியமாக இருக்குது. அஸ் அ டீச்சர்ஸாக இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷனுடைய ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் செட்டப்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. ஒரு ஆப்பை ஒன்று சந்திக்கவே முடியலன்னு ஒரு குறையாக பேசும் பொழுது அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையோடு தான் நிற்பாங்க. நீங்கள் ஆஸ் அ சிங்கிள் ஒரு பேரண்ட்டாக மட்டும் தான் பேசுவீங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும், அடுத்தது அவங்க கிளாஸ்ன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையும் தாண்டி அவங்களுக்கு தாய், அதையும் தாங்க அவங்களும் ஒரு பேரண்ட் தான். இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சு தான் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் அங்கே பிரச்சனையாகுது. உடனே வந்து எப்பா பாரு இந்த அம்மாவை இந்த பேரண்ட் வந்து குறையாவே சொல்லிட்டு கிடக்கும். அந்த அம்மா போனதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சில இடங்களில் நீ நான் அதிகமான பர்சன்டேஜ் சொல்ல, சில இடங்கள் நடக்குது. நான் பார்க்குறோம், நான் பார்க்குறோம்ல. டக்குன்னு அந்த குழந்தை மேலே அது கொடுக்கும்போது அது இன்னும் அது ரொம்ப அழுத்தம் நிறைஞ்சதாக இருக்குது. இந்த காலகட்டம் 2 to 5 அது வந்து ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம். பருவத்தை பயிற்சி ரொம்ப கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். 2 ரோல் இருக்குது, பெற்றோர்களுக்கு இருக்குது, ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்குது. இந்த 2 பேருமே சேர்ந்து இந்த ஏஜ், ஏன்னா இங்கே நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துற ஸ்கூலையும் நம்ம கவனமாக கவனிச்சு, ஓகே இந்த இடத்துல போனால் என் குழந்தை இப்படி தான் இருப்போம். நான் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லாமல், இல்லை ஒரு பெரிய பிராண்டட் இன்ஸ்டியூஷனு அப்படியே கெத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு இல்லாமல், ஓகே இந்த இடம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இந்த குழந்தைங்க வராங்க, பேரண்ட் வராங்க, அப்போ அதை வந்து டெலிபரேட்டாக இதுதாங்க உங்களோடது இப்படி இருக்காங்க குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே அவங்க குழந்தை சரி இல்லைங்க பேசுறது கேட்டி கூட்டிகிட்டு போங்க, டிசியை வாங்குங்க, அப்புறம் எதுக்குமா உங்கள்ட்ட வந்து சேர்த்தோம் அப்படின்ற எண்ணமும் இல்லாமல் நீங்களும் பீயிங் ஏ பேரண்ட்டாக இருக்கும்போது அப்போ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசி என்ன பண்ணலாம், ஏது செய்கிறேன், என் குழந்தை இப்படி தான் இருக்குது, உங்கள் குழந்தை இப்படி தான் இருக்குது, ஓகே இப்படி பண்ணலாம், இந்த தான் வழி. இதுக்கு தான் உங்களுக்கு வி நீடு பீப்புள் லைக் அவர் டாக்டர். ஸோ அங்கே இப்படி இருக்கா, அப்போ நம்ம வி வில் கெட் அசிஸ்ட். கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் ஒரு உதவி, டாக்டர் இந்த மாதிரி இப்போ சிக்கலாக இருக்குது, என்ன செய்யலாம் டாக்டர், பார்த்துக்கலாமா. அதனால் அன்பான நேயர்களே, கடந்த வாரங்களில் முழுவதுமாக நம்ம ஆரம்பித்த இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலைக்கு போகிற குழந்தைங்க, அதாவது பொது பள்ளிக்கு இந்த முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி அவங்க போகிற அந்த பள்ளி, ஆரம்ப பள்ளி, அதாவது சொல்லப்போனால் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பாலர் பள்ளி, அங்கன்வாடி பள்ளி, இல்லை ப்ளே ஸ்கூல் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த பள்ளிகளுக்கு அனுப்புகிற அந்த குழந்தைங்களுடைய செயல்பாட்டில், நடைமுறை சிக்கலில் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக என் குழந்தைனுடைய லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய சூழ்நிலை அது. அதை மாற்றுறது நான் கிடையாது, அது வந்து ஆசிரியர்கள் பக்கம் நான் எங்கே கொண்டு போய் போடுறனோ அங்கே தான் அதை மாற்றுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய நிறைய பேசுகிறதுல இதில் நம்ம கேட்க முடிஞ்சது. நீங்களும் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க, அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நம்ம கொண்டு போய் விட்டுட்டோம் அவங்க பார்த்துக்கணும். இல்லை, நமக்கு அந்த சரிசமமான ரோல் இருக்குது. நாம் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நான் கொண்டு போய் விட்டதுனால அவங்க செய்வாங்க அப்படின்றது இல்லாமல், அதே போல் ஆசிரியர் பெருமக்களும் இந்த குழந்தைங்களை, சின்ன குழந்தைங்க, அவங்க இப்போ தான் முதல்ல ஒரு சொசைட்டிக்குள்ளே வராங்க, அவங்கள வந்து கவனமாக பார்த்து அவங்கள நாம் வந்து எப்படி அழகாக வளர்த்தெடுக்கிற அந்த பொறுப்பு மிக்க ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற நல்ல நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.